கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம ஏசாயா 11வது அதிகாரம் 11வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். ஏசாயா 11:11 ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து சொல்லுவோம். அழகானவர், அருமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர் அவரே இயேசு 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 அவர் இயேசு இயேசு இயேசு. சேனைகளின் கர்த்தர் நாம் மகிமையின் ராஜா என்றும் நம்மோடு இருக்காம் இம்மானுவேலர். சேனைகளின் கர்த்தர் நாம் மகிமையின் ராஜா என்றும் நம்மோடு இருக்காம் இம்மானுவேலர். இம்மட்டம் இனிமேலும் எந்த நேசர், இம்மட்டம் இனிமேலும் எந்த நேசர். என்னுடையவர் என் ஆத்மநேசரே, என்னுடையவர் என் ஆத்மநேசரே. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பரானவர் அவரே இயேசு இயேசு, அவர் இயேசு இயேசு இயேசு. கண்மலையும் கோட்டையும் துணையுமானவர், ஆற்றி தேற்றி காத்திடும் தாயுமானவர். கண்வலையும் கோட்டையும் துணையுமானவர், ஆற்றி தேற்றி காத்திடும் தாயுமானவர். என்றென்றும் நடத்திடும் எந்த ராஜா, என்றென்றும் நடத்திடும் எந்த ராஜா. என்னுடையவர் என் அன்பு ரட்சகர், என்னுடையவர் என் அன்பு ரட்சகர். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பரானவர் அவர் இயேசு இயேசு இயேசு, அவர் இயேசு இயேசு இயேசு. கல்வாரி மேட்டிலே கொல்கதாவிலே நிசரத்தம் சிந்தியே எம்மை மீட்டார். கல்வாரி மேட்டிலே கொல்கதாவிலே நிசரத்தம் சிந்தியே எம்மை மீட்டார். பாசத்தின் எல்கைதான் இயேசு ராஜா, பாசத்தின் எல்கைதான் இயேசு ராஜா. என்னுடையவர் என் அன்பு ரட்சகர், என்னுடையவர் என் அன்பு ரட்சகர். இயேசுவே நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். லீலா அம்மாள் பிரைஸ் லார்ட், நாகரத்னம் அம்மாள் பிரைஸ் லார்ட், கவிதா சிஸ்டர் பிரைஸ் லார்ட், ஆரோக்கியராஜ் பிரதர் பிரைஸ் லார்ட், டானியல் ராஜேஷ் பிரைஸ் லார்ட். இன்னொரு பிரதர் இருக்காரு, கர்த்தர் அவரை ஆசீர்வதிக்கட்டும். சரி, ஏசாயா 11வது அதிகாரம் 11வது வசனத்தன்னைக்கு முதல் நான் தியானிக்க இருக்கிறோம். அக்காலத்திலே ஆண்டவர் அசரியா, எகிப்து, பத்ரோஸ், எத்தியோப்பியா, பெர்சியாவிலும், சினேரியாவிலும், ஆப்சோத்ஸிலும், சமுத்திரத்தின் தீவுகளிலும் தம்முடைய ஜனத்தை மீதியானவர்களை மீட்டுக் கொள்ள திரும்பவும் 2ஆம் வசை தமது கரத்தை நீட்டி. மீட்டுக் கொள்ள, இதை ஃபர்ஸ்ட் பார்க்க இருக்கிறோம். மீட்டுக் கொள்ள, மீட்டுக்கொள்ளனா ரிக்கவர். நீங்க ஒண்ணு இழந்துட்டீங்க, திரும்ப அதை பெற்றுக்கொள்கிறீர்கள். அது எதா இருந்தாலும் சரி. ஆண்டவர் தமது பிள்ளைகளை இழந்துட்டார், அவங்க விக்கிரகத்தை போயிட்டாங்க, திரும்ப மறுபடியும் அவங்க வர்றாங்க. அத்தனை ரிக்கவர், மீட்டுக்கொள்ள. ஒரு எபிரேய வார்த்தை காட்டுறவங்களுக்கு மீட்டுக்கொள்வது. இது என்னன்னு பார்ப்போம். ஒரு கிரேக்க வார்த்தை இது. இதுக்கு என்ன அர்த்தம் இருக்குன்னா சேவ், காத்துக்கொள்வது. சேவ், காத்துக்கொள்வது. வாசிப்போமா? யோவான் 11வது அதிகாரம் 11வது வசனத்துல இதனுடைய அர்த்தத்தை நமக்கு புரிந்து கொள்ளலாம். மீட்டுக் கொள்றதுனா என்ன? 11 லாசரை குறித்து ஆண்டவர் சொல்கிறார். இவைகளை அவர் சொல்லிய பின்பு அவர்களை நோக்கி, நம்முடைய சிநேகனாகிய லாசரு நித்திரையா இருக்கிறான், நான் அவனை எழுப்ப போகிறேன். எழுப்ப போகிறதுன்னா அவன் மறித்துட்டான், அவனை உயிரோட எழுப்ப போகிறேன். இதான் மீட்டுக் கொள்றதுனா இங்க ஜீவன் போயிடுச்சு, அந்த ஜீவனை நான் திரும்ப கொண்டாடுறேன். அதான் அவனை எழும்ப போயிடும்.
இன்னொரு வார்த்தை இருக்குது. அத அனா நீ ஃபோ, அனா நீ ஃபோ, இதுல பி போட்டிருக்க பாருங்க. அனா நீ ஃபோ, NEPHO, அனா நீ ஃபோ. இந்த அனாங்கிறதுக்கு அர்த்தம் பேக், திரும்ப. அனா, ANAங்கிறது அனா. இதை நம்ம புரிந்து கொள்றதுக்கு ஒரு வார்த்தை நம்ம தியானிக்க இருக்கோம். 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 26வது வசனத்துல இந்த அனா நெஃபோ, அனாங்கிறது பேக். பிசாசானவனுடைய இச்சையில் படி செய்ய அவனால் பிடிக்கப்பட்டிருக்கிற அவர்களை, ஆண்டவர்கள் இருந்தாங்க, வேதத்தை வாசிச்சாங்க, சந்தோஷமா இருந்தாங்க, பிசாச போயிட்டாங்க. இப்ப ஆண்டவங்களை திரும்ப அனா நெஃபோ பண்ண போகிறார். அவர்கள் மறுபடியும் மயக்கம் தெளிந்து அவருடைய கண்ணிகளுக்கு நீங்கத்தக்கதாக இப்ப கண்ணிலிருந்து விடுதலை ஆண்டவர் கொடுக்கிறார். மயங்கி இது அவை, இது ஒரு ஃபீலிங் அப்படின்னு சொல்றாரு. அதாவது 2 காரியத்தை நம்ம பார்க்கிறோம். உங்களுக்கு நான் காமிச்சது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, லிட்ரலா மீட்டுக்குள்ளது. இது அவங்க வாழ்க்கையில ரொட்டீனா இருக்கிறாப்புல இருக்கும். சாத்தண்டை எப்படிப்பட்டவங்க. சரி, 2வது மீதியானவர்கள், ரெமனன்ட். ரெமனன்ட்ங்கிறதுக்கு இந்த எபிரேய வார்த்தை சரேட். SE மேல ஒரு போடு, நீட் வாசிங்க, சரேட், RIT, சரேட், ரெமனன்ட், மீதியானவர்கள். இந்த மீதியானவர்கள் ஒரு பாஸ்டர் ஒரு அருமையான ஒரு உதாரணம் சொல்றாரு. ஜாய்சன் பாஸ்டர் பேர், இப்ப பரலோகத்தில் ஆண்டவரோட இருக்கிறார். என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு டீ குடிக்கிறீங்க, குடிச்சிட்டு இருக்கும்போது அதில் கொஞ்சம் கடைசியில் ஒரு மண்டி இருக்கும். அது என்ன அழகா அவர் சொல்லுவார்னா, லவ்வர்ஸ் இவ ஒரு சிப் குடிப்பான், அந்த பொண்ணு ஒரு சிப் குடிப்பா, மாத்தி மாத்தி குடிப்பாங்க. இது எச்சின்னெல்லாம் அவங்க ஃபீல் பண்ண மாட்டாங்க. ஆனா கடைசியில் அந்த மண்டி இருக்கு பாத்தீங்களா, அது யாருமே குடிக்க மாட்டாங்க, அதை அங்கேயே வச்சிருவாங்க. நம்மளை ஆண்டவருடைய மண்டியா வச்சிருக்கிறார், யாருக்குமே தேவையில்லாதவர்களா வைத்திருக்கிறார். அதான் ரெமனன்ட், மீதியானவர்கள். இப்ப பார்க்கிற சூழ்நிலையில ரெமனன்ட், மீதியானவர்கள் எங்கே இருந்து அவர் மீட்டுக் கொள்கிறார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஒரு வார், யுத்தம் நடக்குது, ஒரு பஞ்சம் நடக்குது, ஒரு பூமி அதிர்வு, இந்த மாதிரி இடத்துல இதுக்கு பேர் என்னன்னா டிவைன் சால்வேஷன். டிவைன் சால்வேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உலக பிரகாரமா ஒரு யுத்தம் நடக்குது. அந்த யுத்தத்துல அழிவுகள் இருக்கும், எல்லாருக்கும் எக்ஸெட்ரா. அங்க ஒரு சில மக்கள் மீதியா இருப்பாங்க, அதை ரெமனன்ட் சொல்லுவாங்க. ஆனா இது டிவைன், பரலோகத்திலிருந்து ஆண்டவர் செய்கிற இது காரியம். இந்த மீதியானவர்களை குறித்து ஒரு 4 வசனங்களை நம்ம பார்க்க போகிறோம். 2 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 31வது வசனம், 19, 31. 2 ராஜாக்கள் 19, 31. மீதியா இருக்கிறவர்கள் ஒரு கூட்டம் இருக்கிறவர்கள் எருசலேமிலும், தப்பி இருக்கிறவர்கள் சீயோன் மலையிலும் இருந்து புறப்படுவார்கள். சேனையுடைய கர்த்தரின் வைராக்கியம் இதை செய்யும். இது ஒரு காரியம். எஸ்ரா இதை குறித்து இன்னும் அழகா சொல்றார். எஸ்ரா 9:14. எஸ்ரா 9:14. 6:01. காரணத்தை சொல்லி எஸ்ரா சொல்றாரு, ரீசனை சொல்லிட்டு அவரே சொல்றாரு. நாங்கள் உமது கற்பனைகளை வீணாக்கவும் இந்த அருவருப்புள்ள ஜனங்களோடு சம்பந்தம் கலக்கவும் தகுமோ? அப்படி செய்தால் எங்களில் ஒருவனும் மீதி தப்பாதபடிக்கு தேவன் எங்களை நிர்மூலமாக்கு மட்டும் எங்கள் மேல் கோபமாய் இருப்பீர் அல்ல. ஓ, ஒரு பொயட்டிக்கல் லாங்குவேஜ். நாங்க இப்படி இருந்தானா ஒண்ணு கூட தப்ப முடியாதையான்னு சொல்லி அவர் அதை அழகாக சொல்லுகிறார். எரேமியா ஒரு ஜபம் பண்ணுகிறார். அது என்ன ஜபம்? மீதியானவர்களை பொறுத்து ஒரு ஜபம். 37வது அதிகாரம் எரேமியா
சரி 42:2 எரேமியா 42:2 தீர்க்கதரிசியாகிய எரேமியாவை நோக்கி, உம்முடைய தேவனாகிய கர்த்தர் நாங்கள் நடக்க வேண்டிய வழிகளையும் செய்ய வேண்டிய காரியங்களும் எங்களுக்கு தெரியப்படுத்தும்படிக்கு நீர் எங்களுக்கு விண்ணப்பம் பண்ணும் இடம் கொடுத்து, மீதியா இருக்கிற இந்த சகல ஜனங்களாகிய எங்களுக்காக உம்முடைய தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணும். இவங்களுக்கு அடி உளுந்து யுத்தத்துல போய் எத்தனையோ பேர் மறிச்சு நாய்கள்லாம் இழுத்து போய் என்னென்னமோ பஞ்சம்லாம் போய் கடைசி ஒரு குட்டியா ஒருத்தங்க இருக்காங்க. அந்த மீதியானத்தில் சொல்றாங்க, எங்களுக்காக ஜெபம் பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. சரி, மீகா என்ன சொல்றாரு பார்த்தா போயிடும். மீகா 2வது அதிகாரம் 12வது வசனம். யாக்கோபின் ஜனங்களே, உங்கள் எல்லாரையும் நான் நிச்சயமாக கூட்டுவேன், இஸ்ரவேலின் மீதியாய் இருக்கிறவர்களை நிச்சயமாக சேர்ப்பேன். நிச்சயமா கன்ஃபார்ம்டா நான் சேர்ப்பேங்கிறார். சரி, 3வதாக in that day, அக்காலத்திலே. பாருங்க 11வது வசனம் ஆரம்பிப்பது அக்காலத்திலே. in that day யாம் வை ஓ மேல ஒரு ஆரோ போட்டிருக்கேன். யாம் யாம் யூ ஓ யாம் யாம் வை ஓ யாம் யாம். யாம்ங்கிறதுக்கு ஆதியாகமம் 1வது அதிகாரம் 5வது டே லைட். காலங்களை ஆண்டவர் பிரிக்கிறார், 2ஆ பிரிக்கிறார். எப்படி இந்த காலங்களை பிரிக்கிறார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஆதியாகமம் 8வது அதிகாரம் நோவாவுடைய பிழையில அழிவுக்கு பின்னாடி ஆதியாகமம் 8:22 பூமியில் உள்ள நாள் அளவும் விதைப்பும் அறுப்பும் சீதாளமும் உஷ்ணமும் கோடை காலமும் மாரி காலமும் பகலும் இரவும். டே இந்த டே பகல். இது எதுவுமே ஆண்டவர் செய்யாது, மாறாது, எல்லாமே ஆஸ் இட் இஸ் அப்படி போய்கொண்டே இருக்குன்னு சொல்றாரு. ஆதியாகமம் 39வது அதிகாரம் 10வது வசனத்துல இந்த டேங்கிறதுக்கு தாதர் என்ன அழகா சொல்றாருன்னா, இது நித்தம் டெய்லி நடக்கிற ஒரு காரியமாக அடுத்த ஒரு விளக்கத்தில் இருக்கு. அதாவதுங்க இந்த டேங்கிறது ஒரு பர்டிகுலரா இருந்தாலும் இன்னொரு விளக்கம் இருக்கு. யோசேப்போட போர்த்திபாருடைய மனைவி நித்தமும் டே பை டே பாவத்திற்கு அந்த அக்கா ஒரு அழைப்பை கொடுத்துட்டே இருக்குது, டே பை டே. சரி, கடைசியாக ஐலாண்ட் தீவு. நீ சோஸ் நீ சோஸ் நீ என் இ நீ நீ எஸ் ஓ எஸ் நீ சோஸ். என் இ மேல ஒரு கோடு போட்டிருக்கேன், எஸ் ஓ எஸ் நீ சோஸ். நீசோஸ் இது ஒரு கிரேக்க வார்த்தை. அப்போஸ்தலர் 13வது அதிகாரம் 6வது வசனம். 13:6. அவர்கள் பாப்போ பட்டணம் வரைக்கும் தீவை கடந்து வந்த பொழுது நம்ம அந்த தீவை நம்ம ஸ்கிப் பண்ணிடுறோம். நான் ஸ்கிப் பண்ணிருக்கேன். ஆனா இந்த லாங்குவேஜ் பார்க்கும்போது அந்த தீவு நேசோஸ நம்ம கண்களுக்கு ஆவியானவர் காட்டுகிறார். அவர் தீவினுடைய பேரை நம்ம பார்க்கலாம். தீவுடைய பெயர் அப்போஸ்தலர் 27:26. 27:26 ஒரு புயல்ல சிக்கிக்கிட்டாங்க. ஆயிலும் நாம் ஒரு தீவிலே விழ வேண்டியது. ஆண்டவர் ஆவியானவர் சொல்றாரு, ஒரு தீவுங்கிறாரு. அந்த தீவினுடைய பேரு 28:1. அந்த தீவின் பேர் மெலித்தா. அப்ப நேசோஸ் நம்ம பார்த்தாச்சு, லாங்குவேஜ பார்த்தாச்சு. இப்ப நம்ம வார்த்தைக்குள்ள வருகிறோம். பதினோராவது அதிகாரம் 11வது வசனத்தை பார்க்க இருக்கிறோம். அக்காலம். அக்காலத்திற்கு டெபினிஷன் நம்ம பார்த்திருக்கிறோம், திரும்ப பார்ப்போம். அந்த அக்காலங்கிறதுக்கு டெபினிஷன் நீங்க தெரிஞ்சாதான் அது என்னன்றது நமக்கு புரியும். ஏசாயா 53
2வது அதிகாரம் 6வது. இதுதான் அக்காலத்துக்கு டெபினிஷன் இதுதான். இது மேல ஒண்ணு கிடையாது. இத நிமித்தமும் என் ஜனங்கள் என் நாமத்தை அறிவார்கள், இதை சொல்லுகிறவர் நானே என்று அக்காலத்தில் அறிவார்கள். இதோ அங்கே இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். பரிசுத்தமாக சொல்லப்பட்ட வார்த்தைகள் எப்பொழுது நிறைவேறுதோ அதை பார்க்கிற மக்கள் புரிந்து கொள்வாங்க. ஆமா, ஆண்டவர் சொன்னாரு, அது ஒரு காலத்துல நிறைவேறிடுச்சு அப்படின்னு அவங்க புரிந்து கொள்வார்கள். இது யாருக்காக சொல்லுங்கன்னா தம்முடைய ஜனம். இந்த தம்முடைய ஜனத்தை இவர் என்ன செய்யறாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நாடுகளுடைய பெயர்கள் வரிசையா இருக்குது பாருங்க. என்னால அசரியா இருக்குது, எகிப்து இருக்கு. ஃபர்ஸ்ட் எகிப்துங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உபாகமம் 4வது அதிகாரம் 20வது வசனத்து உபாகமம் 4:20 எப்படி கொடுத்திருக்கன்னா, இரும்பு காலவாய். அதாவது அங்கதான் இஸ்ரேல் மக்கள் மேக்சிமம் கஷ்டப்பட்டாங்க. மேக்சிமம் கஷ்டப்பட்ட இடத்த இரும்பு காலவாய் இருக்கு. இதையே 1 ராஜாக்கள் 8:51 எழுதிப்பாங்க. யாரா எழுத 1 ராஜாக்கள் 8:51, எரேமியா 11:4. சேம் எகிப்துக்கு இங்கதான் இருக்கு. ஆனா அப்படிப்பட்ட ஒரு எகிப்துல இருந்து ஆண்டவர் பாதையை ஃபிக்ஸ் பண்றாரு. அதான் நீங்க ஸ்பெஷாலிட்டி. அது என்ன பாதை அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓசியா 11வது அதிகாரம் 1 வசனத்துல இந்த எகிப்து மோசமான எகிப்த ஆண்டவர் இந்த எகிப்தாவை தெரிந்து கொண்டு அதை நேசிக்கிறார். உங்களால இரும்பு காலாவாய் மாதிரி இருந்த ஒரு இடத்துல தாங்க உங்க பிள்ளைய கஷ்டப்படுறாங்க, அதை நேசிக்க முடியுமா? ஆண்டவர் நேசிக்கிறார். ஓசியா 11:1, இஸ்ரேல் இளைஞனா இருந்த பொழுது நான் அவனை நேசித்தேன், எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன். யாருங்க குமாரன்? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த குமாரனை வரவழைத்தேங்கிறது என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, எடுத்துக்கொள்ளுமா, மத்தி 2வது அதிகாரம் 13வது வசனம் 2:13. அவர்கள் போன பின்பு கர்த்தருடைய தூதன் சொப்பனத்திலே யோசேப்புக்கு காணப்பட்டு, ஏரோது பிள்ளையை கொலை செய்ய தேடுவான், ஆதலால் நீ எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு ஓடிப்போ, நான் சொல்லுகிறவர் அங்க இருக்கு. ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்யறாருன்னா அதுக்கு ஒரு பேக்ரவுண்ட். இந்த எகிப்துல ஆண்டவர் தெரிந்து கொண்டு தந்தை குமாரனாக இயேசு கிறிஸ்துவ அங்க அனுப்புறாரு பாதுகாப்புக்காக. அதனால ஆண்டவர் கொடுக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பாதையை வைத்திருக்கிறார். ஏசாயா அதே 11வது அதிகாரத்திலேயே கடைசி 2 வசனத்தை பாருங்க. அந்த சீக்ரெட் எகிப்து சமுத்திர முனையில் கர்த்தர் முற்றிலும் அழித்து தம்முடைய காற்றின் வல்லமையினாலே நதியை தமது மேலும் கையை நீட்டி 7 ஆறுகளாக பிரித்து ஜனங்கள் கால்நடையாவது நடக்க பண்ணுவார். இஸ்ரவேலர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்படும் நாளிலே, அக்காலத்திலே ஆசிரியாவிலே அவருடைய ஜனத்திற்கு மீதியானவர்களுக்கு ஒரு பெரும் பாதை. மீதியானவர்கள் ரெமனன்ட். ஆண்டவர் உலகம் முழுவதையும் பார்க்கிறார். இஸ்ரேல் தேசத்தை பார்க்கிறார். அந்த இஸ்ரேல் தேசத்துக்கு யார் யாரெல்லாம் நன்மை செய்தார்களோ, குமாரனை ஒழிச்சு வச்சிருந்தேன் அவருக்கு ஒரு நன்மை. அது என்னன்னா, ஒரு பெரிய பாதையை வைக்கிறார். அந்த பாதையை தான் நம்ம இங்க பார்க்கிறோம். சரி, 35:8 ஏசாயா 35:8 அடுத்த ஸ்டெப்பை காட்டுறேன். அங்கே ஒரு பெரும் பாதையான வழி இருக்கும். உங்களுக்கு காமிச்சேன், எகிப்திலிருந்து ஒரு பாதை போகுது, அது பெரும் பாதை. அது வருஷத்த வழி எனப்படும். தீட்டுணர்வு நடப்பதில்லை, சிங்கம் இருப்பதில்லை, துஷ்டம் இருப்பதில்லை. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்போடு பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமையில் இருக்கும். இந்த பாதையில அவர்கள் கிடைக்கிற ஒரு ஆசீர்வாதம். ஏசாயா 19:25 கடைசியாக அதுல என்ன ஒரு ஆசீர்வாதம் பார்த்து அடுத்தது போகிறோம். 19:23 அக்காலத்திலே, அதே அக்காலம் இருப்பாங்க. பைபிள் பார்த்தீங்கன்னா அந்த கோர்த்து வாசிக்கும் போது அதில் கிடைக்கிற லைட்டை வித்தியாசமா இருக்கும். இங்கே கடகடனை வாசிங்க அதெல்லாம் எதுவுமே புரியாது.
அக்காலத்திலே எகிப்திலிருந்து அசிரியாவுக்கு போகிற பெரும் பாதை உண்டாயிருக்கும். அசிரியர் எகிப்திற்கும் எகிப்தியர் அசரிக்கும் எகிப்தியர் அசிரியர்கள் கூட ஆராதனை செய்வார்கள். பாத்தீங்கன்னா ஆராதனை செய்வாங்க. சும்மா அந்த நம்ம போர்வை மாதிரி கிடையாது. இது ஆண்டவருக்கு ஆராதனை செய்றாங்க. இது ஆண்டவர் எகிப்திற்கு கொடுக்கிற ஒரு விசேஷமான ஆசீர்வாதம். சரி, எகிப்தை காமிச்சு அடுத்து ஆசிரியாவை காட்ட போகிறேன். ஆசிரியர் ஏற்கனவே பார்த்தாச்சு, திரும்ப அதை பார்ப்போம். 11வது அதிகாரம் 16வது வசனம். அசிரியா. இஸ்ரேல் புத்திரர் எகிப்து தேசம் புறப்பனாலே அவர்களுக்கு ஆசிரியாவிலே அவர் ஜனத்துக்கு. ஆசிரியாங்கிற மக்கள் கொடுமையானவர்கள், கடினமான இருதயம் உள்ளவர்கள். அதுலயும் ஒரு கூட்டத்தார மீதியாக அவர் வைத்திருக்கிறார். சரி, இந்த ஆசிரியரை குறித்து இன்னொரு வார்த்தை உங்களுக்கு பார்க்கலாம். மீகா. ஏழாவது அதிகாரம் 12வது. மீகா 7:12. அந்நாளிலே அசரியா முதல் எகிப்து பட்டணம் வரையும், எகிப்து நதி தொடங்கி ஒரு சமுத்திரம் வரையும், ஒரு பர்வதம் மறுபர்வதம் வரைக்கும் உள்ள ஜனங்கள் உன்னிடத்தில் வருவார்கள். ஏன் வர்றாங்க? ஆண்டவரை ஆராதிக்க. சரி, இப்ப நம்ம ஒவ்வொரு இடத்தையும் பார்க்கும்போது சில இடங்கள் பார்த்தாச்சு, அசிரியா வச்சாச்சு. அடுத்து பத்ரோஸ். இந்த பத்ரோஸை நீங்க எப்படி பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எசேக்கியேல் 39வது அதிகாரம் 30:14 பத்ரோஸ் பாலாகி சோர்வாளை தீக்குளத்தி நோ பட்டணத்தை ஆக்கிரமி செய்து எகிப்தின் பலனாகிய எல்லாத்தையும் ஆண்டவர் அழிக்கிறாரு. ஆனா ஒரு கூட்டத்தை மீதியா வச்சிருக்காரு. அழிக்கிறாரு, அந்த பவர் எல்லாம் எடுத்துறாரு. ஒரு கூட்டத்தை பத்ரோஸ். 19வது வசனத்தை பாத்தீங்கன்னா, இப்படி எகிப்திலே நியாய தீர்ப்பு செய்வேன், அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வேன். நான் தான் கர்த்தர் சொல்லி அக்காலத்தில் மக்கள் அறிந்து கொள்வார்கள். இது பத்ரோஸ். இது 3 இடத்தை பார்த்தாச்சு. அடுத்து கூஸ் இடத்தை பார்க்க போறோம். எரேமியா 45வது அதிகாரம் 45 கூஸ். இந்த கூஸ் எங்க ஆரம்பிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பார்த்தா தான் உங்களுக்கு ஆதியாகமம். கூஸ் யாருடைய வம்சம் நான் உங்களுக்கு காட்டுறேன். 10வது அதிகாரம் 6வது வசனம். காமுடைய குமாரன் கூஷ். காம், கூஷ். அடுத்து பாருங்க, இந்த கூஷ் என்ன செய்யறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 7வது வசனத்துல கூஷுடைய குமாரர் ஒரு லிஸ்ட பாக்குறோம். 8 கூஷ் நிம்ரோதை பெற்றான், இவன் பூமியிலே பராக்கிரமசாலி. இவன் என்ன செய்யறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 10வது வசனம், சினேயர் தேசத்துல பாபேல் கோபுரத்தை இவங்கெல்லாம் இதெல்லாமே ஆண்டோடைய ஒரு ஃபவுண்டேஷன்ல இருக்குது. நிம்ரோத் இவன் தான் மோஸ்ட் பவர்ஃபுல் மேன். ஜெபிச்சு முடிப்பாமா. மகா இரக்கமும் கிருபையுமுள்ள பிதாவே துதிக்கிறோம் ஐயா. அக்காலத்துல ரமனட் மீதியா இருக்கிற ஒரு கூட்டத்தாரை தெரிந்து வருகிறேன், பாதையை வைத்திருக்கிறேன். இந்த பாதையின் வழியாக ஒரு பரலோக ராஜ்யத்தில் சேரத்தக்கதாக ஆராதனை செய்கிற கூட்டமாக தெரிந்து கொண்டுகிற ஒரு ஆழமான சத்தியத்தை ஆவியானவர்களுக்கு வெளிப்படுவதற்காக நன்றி காட்சோம். பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவே நாமத்தினால் ஜெபங்களை பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன்.